ஒதுக்குன கல்லு மயில் கல்லாகலாம். ஆனா மயில் கல்ல நாம ஒதுக்க கூடாதுங்க. உங்க பிள்ளைக்காக எல்லாத்தையும் சேர்க்கணும்னு நீங்க கஷ்டப்பட்டீங்க. ஆனா அவன் நீங்களும் வேணா நானும் வேணா, என் அண்ணன் தான் முக்கியம்னு போயிட்டான். யாரு அனாதைன்னு சொன்னீங்களோ அவன் அனாதை இல்ல. இப்போ நாம தான் அனாதை. தமேந்தி, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டுட்டு வா. என்னங்க? குடிக்க தண்ணி கொடுன்னு சொன்னேன். இத கொண்டு வரேன். நான் தான் உங்க புள்ள இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்காக இங்க வந்தீங்க? நான் உன்னை பார்க்க வரலப்பா, என் புள்ள தெய்வாவை பார்க்க வந்திருக்கேன். தெய்வம் எங்கப்பா? அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா? ஏற்கனவே வாங்கின மாத்திரை எல்லாம் தீர்ந்து போயிருக்குமா? இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவர் அதை மறந்துருப்பாரா, அதனால மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காரு. எங்க என்னாச்சு? டேய் செல்வா, இனிமே நீ எடுக்கிற முடிவோ நான் எடுக்கிற முடிவோ உங்க அம்மா எடுக்கிற முடிவோ இல்ல. தெய்வா என்ன முடிவு எடுக்கிறானோ அதான். இத நான் எப்படி நம்புறது? நீ நம்புறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு. இருக்கிற சொத்து பூரா அண்ணன் பேருக்கு எழுது. எழுதுறேன்டா. அன்னைக்கு உங்க 2 பேருக்கும் பங்கு பிரிக்க ஊர்ல இருக்கிற முக்கியஸ்தர்களை மட்டும்தான் கூப்பிட்டேன். ஆனா இப்போ ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த பேரையும் கூப்பிட்டு எல்லா சொத்தையும் தெய்வா பேருக்கு எழுதி வச்சு அவனை என் பிள்ளையா ஏத்துக்கிறேன்டா. நீ ஏத்துக்குவே, நாங்க விட்டுருவோமாக்கோம். எவன் சொத்தை எவன் எழுதுறது? நீ எழுதி வப்ப, நான் விட்டுருவேன். அப்பா மாதிரி நான் ஒண்ணு இழிச்சவாயனல்ல. நீ எவனோ ஒரு அனாதைக்கு எல்லா சொத்தை எழுதி வைப்ப, நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? எல்லாத்தையும் கடத்திட்டு வந்து ஏன் என் கஸ்டடியில வச்சிருக்கேன்? ஏற்கனவே எங்க அப்பன்ட்ட எழுதி வாங்கின 20 ஏக்கர் நிலத்தை வட்டி முதலமா மீக்கலான்னு பிளான் பண்ணா, இந்த காவானி இருக்கானே, மூட்டை ஓட்ட வழியா எட்டி பார்த்து கொட்டப்பாக்க மாதிரி குடு குடு குடுன்னு ஓடி வந்து அவன்கிட்ட சொல்ல வர்றான். திங்கிறது இங்க, விசுவாசம் அங்கயா? கிளவா, மூட்டை ஓட்ட வழியா எட்டி பார்த்தவாரு அது ரைட்டு, அங்க போய் சொல்லணும்னு நினைச்சவாரு அது தப்பு. நான் பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு நிலத்து கரையம் பண்ணி கொடுத்தனே, அது ரைட்டு. அது அநியாயமா அபகரிக்க நினைக்கிற பாடுறா, அதான்டா தப்பு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுற போனஸ் எடுத்து மூட்டை தைக்கிற மாதிரி உன் வாயை தச்சிருவேன். நீங்க ஏமாத்தி எழுதி வாங்கின 20 ஏக்கர் இப்ப வட்டி முதலமா 60 ஏக்கர் ஆகி போச்சு. அதுக்காக உங்க மொத்த சொத்து எங்களுக்கு வேணாம். அந்த 60 ஏக்கர் கிடைச்சா போதும். மரியாதை பத்திரத்துல கேட்டு போடு. என்னங்க கையெழுத்து போடாதீங்க. ஆமாப்பா, நம்ம உயிரை போனாலும் சரி, நீங்க கையெழுத்து போடாதீங்க. என்னடா பெடைக்கிற? மேலப்பா அவுத்து விட்டா நசுங்கிருவீங்க, நசுங்கி. இப்ப ஒழுங்கா பத்திரத்துல கையெழுத்து போடலைன்னா எந்த அநாத பயலுக்கு உங்க சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு பிள்ளையா ஏத்துக்க போறீங்களோ அவனையும் கொன்னுட்டு உங்க எல்லாத்தையும் கொன்னுட்டு சொத்தெல்லாம் நாங்களே அனுபவிக்க வேண்டியது. எப்படி வசதி? பத்திரத்துல கையெழுத்து போடுறீங்களா, சேர்த்து போறீங்களா? கை கட்ட அவுத்து விடுற, கையெழுத்து போடுற. ஒழுங்கா வாங்க.
இந்த 60 ஏக்கர் நிலம் எனக்கு ஒண்ணு பெருசு இல்லடா. எங்க சொத்தை என் புள்ள தெய்வம் தான்டா. இந்தா இப்படி விசுவாசத்தை காட்டலான்னு வந்த பாரு, அது ரைட்டு. ஆனா இவங்களை எல்லாத்தையும் லாவிட்டு போலான்னு நினைக்கிற பாரு, அதான்டா தப்பு. இவனோட காப்பாத்தினேன். இவனுக்கு எல்லாமே விஷம். இவனுக்கு நான் அப்பறா இருந்தது ரொம்ப கரெக்ட். ஆனா இவனுங்க எனக்கு பிள்ளையா வந்தது தப்பு. கவர்மெண்ட் சோற திங்க வேண்டியவனுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடு. தெய்வா, இவங்களெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வா. அங்க உனக்காக நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாரு. வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இன்னைக்கு யாரு வீட்லயும் அடுப்பு பத்த வைக்க கூடாது. என் வீட்டுல தான் சாப்பாடு. அதுவும் என் புள்ள தெய்வா கையால தான் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு. என் புள்ள வந்த உடனே அவன் காலை கழுவி அவன் மனசு இறங்குற வரைக்கும் மன்னிப்பு கேட்பேன். யாரும் எதுவும் பேசக்கூடாது. என் புள்ள வந்துட்டான், வாங்க. தெய்வா எங்கடா? எங்கடா என் புள்ள? ஏய் அண்ணா எங்கடா சொல்லு, எங்க? ஐயா, என்ன அவங்கள பூரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன் கொண்டாந்துருக்கீங்க. எதுக்கு இங்க வந்தீங்க சொல்லுங்கயா? இது வரைக்கும் இவங்க சரியா வாழல. இவங்களை போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சு தண்டனை வாங்கி கொடுத்துட்டா மிச்சம் மீதி இருக்கிற வாழ்க்கை கூட வீணா போயிடும். பச்சைக்கிளி, ஐயா என்னையா? சக்திவேல் கிட்ட 5 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன். அதை அப்பா வாங்கிக்க சொல்லு. நம்ம நிலத்துல சோழி பார்த்தவங்களுக்கு ஒரு 20 மூட்டை நெல் கொடுக்கணும். அதை கொடுத்துட சொல்லு. பக்கத்து ஒரு பண்ணையில் 25 மம்மட்டி வாங்கிட்டு போயிருக்காங்க. அதை திருப்பி வாங்கி கொடுத்துரு. நம்ம குளத்துல 500 தென்னை மட்டை ஊற வச்சிருக்கேன். அதை எடுத்து ஆளை வச்சு முடஞ்சிட சொல்லுப்பா. ஆமா, இதெல்லாம் எதுக்கு ஏன்ட்ட சொல்றீங்க? நான் போறேன்டா. ஐயா என்னையா சொல்றீங்க? அங்க உங்க அப்பா ஊரே திரட்டி வச்சுக்கிட்டு உங்களை பிள்ளையா ஏத்துக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரியா. அது போக இருக்கிற சொத்து பத்தெல்லாம் உங்க பேருக்கு எழுதி வைக்கிறக்கா காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடா ஊரை விட்டு போறேன்றீங்களா? இல்லடா, இதெல்லாம் விட பெரிய சொத்தை அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரெயினில் அனாதையாக கிடந்த என்ன எடுத்துட்டு வந்து இந்த நல்ல குடும்பத்தில் சேர்க்கலன்னா இன்னைக்கு சமுதாயம் இருக்க சூழ்நிலையில் ஒரு பொறுக்கியாவோ ரவுடியாவோ ஒரு கொலகாரனா எடுத்திருப்பேன். ஆனால் அதே சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்கிற அளவுக்கு
ஒரு பெரிய மனுஷன் ஆக்கியிருக்காங்க. அதான்டா அவன் எனக்கு கொடுத்த பெரிய சொத்து. இந்த சொத்தெல்லாம் தம்பிக்கு தான் சேரணும். எப்ப நான் அண்ணன் இல்லைன்னு தெரிஞ்சதோ தம்பி அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். நான் இங்க இருந்தா நாளைக்கு அவனுக்கு வரப்போற பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடணும், அவன் பிள்ளைங்கிட்ட சண்டை போடணும். என் தம்பி எனக்காக யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. அவன் நிம்மதியா வாழணும். எல்லாரும் என் ராசாத்தி செத்து போயிட்டான்னு நினைக்கிறாங்க. என் ராசாத்தி சாகல் உசுரோடு தான் இருக்கா, என் கூட தான் இருக்கா. அப்பாவை தம்பி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றான். அதான்டா சரி. நான் இங்க வரும்போது எதையும் எடுத்துட்டு வரல, ஆனா போகும்போது எடுத்துட்டு போறேன்னு சொல்லு. அவங்க ஊட்டி வளர்த்த இந்த உடம்பு, அதுக்குள்ள இருக்கிற மனசு, இந்த மனசுக்குள்ள எல்லாரையும் வச்சு எடுத்துட்டு போறேன்னு சொல்றான். ஐயா, இது அப்பாவோட மாத்திரை. வேலை விலைக்கு சாப்பிடணும். மறந்துடுவாரு. பாட்ட சொல்லி கொடுக்க சொல்லு. அம்மா கிட்ட நான் ஒண்ணு சொன்னேன்னு சொல்லு. அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா அவங்க வயிற்றுல தான் மகனா பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்றான். அப்பா ட்ரெயின் வரதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான்ப்பா இருக்கு. வரப்படுங்கடா, எல்லாம் வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. நீ அந்த பக்கம் போய் தேடு. சீக்கிரம் வாங்க, தேடுங்க. சீக்கிரம் போங்க, சீக்கிரம். எல்லாம் போய் தேடுங்க. அண்ணே! 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 என் பிள்ளை. தேவராசு! தேவா! தேவராசு! விடுங்க, வெளிய விடுங்க. தேவராசு! தேவராசு! தேவா, டேய், ட்ரெயின் சீக்கிரம் பக்கத்துல போங்க, தேடுங்கடா. சீக்கிரம் போய் தேடுங்கடா, போங்கடா. தேவானே, தேவா, தேவா, டேய், தேவா. தேவராசு! எங்கப்பா இருக்க? எங்கடா தெய்வா? எங்கேன்னு தெரியல, தேடிக்கிட்டு இருக்கோம். வாடா போய் தேடுடா. எங்க இருக்கீங்கன்னு அண்ணே. தேவராசு! தேவராசு! செல்வா, அண்ணனை பாத்தியா? போ தேடு. தேவராசு! டேய், டேய், டேய். எங்கடா தெய்வா? அண்ணே, தேவா, தேவா. தேவராசு எங்கேயா போன? தேவா, அண்ணே, அண்ணே, உன் தம்பி செல்வா வந்திருக்கேனே.